இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நீங்கள் இப்போதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கம்பெனியில் நம்ம உசுறு கொடுத்து வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனால் நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் இந்த EPS 95 பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? வருஷக்கணக்காக வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ மாதம் மாதம் வெறும் 1000 ரூபாய் தான் பென்ஷனாக கைக்கு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாதத்துக்கு வெறும் 1000 ரூபாய் பென்ஷன். இந்த 2026 ஒரு கேஸ் சிலிண்டர் விலையே 1000 நெருங்கிடுச்சு. 1 கிலோ தக்காளி விலை என்ன விற்கிது, 1 கிலோ அரிசி என்ன விற்கிது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் முழுசா ஒரு வயசான தம்பதி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வயசான காலத்தில் வர பிபி சுகர்னு மாத்திரை மருந்து வாங்குவாங்களா, இல்லை 3 வேளை நிம்மதியாக சாப்பிடுவாங்களா? தங்களோட இளமை காலத்தில் ஃபேக்டரியிலையும் கம்பெனிலையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்ச தொழிலாளர்கள் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கௌரவமா வாழ முடியாம நடு ரோட்ல நின்று போராடுற நிலைமை ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒண்ணுங்க. இவ்வளோ கஷ்டப்படுற இந்த EPS 95 பென்ஷன்தாரர்களோட நீண்ட கால கோரிக்கை என்னன்னா, மினிமம் பென்ஷனை 1000 ரூபாயில இருந்து 7500 ரூபாயா உயர்த்தணும். கூடவே அகவிலைப்படியையும் DA கொடுக்கணும், இலவச மருத்துவ வசதியும் தரணும் அப்படிங்கிறது தான். இதுக்காக டெல்லியில அவங்க நடத்தாத போராட்டங்களே இல்லை. அவ்வளோதானா, இனிமே பென்ஷன் ஏறாதா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆகி இருந்த இந்த டைம்ல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம தொழிலாளர் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அவங்களோட 15வது ஆய்வு அறிக்கையை 2026 to 2027 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பல வருஷமா இந்த 1000 ரூபாய் பென்ஷனை வச்சுட்டு வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அடிப்படை தேவைக்கு கூட இது பத்தல. அதனால பென்ஷன் தொகையை உடனே உயர்த்துவது பற்றி அரசு பரிசீலனை செய்யணும் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காங்க. சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இந்த ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணல. நேரடியா பல பென்ஷனர்கள் கிட்டே பேசி அவங்க கஷ்டத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய நிதி அமைச்சகம் அதிகப்படுத்தும் அப்படின்னு கராரா சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நாடாளுமன்ற நிலைக்குழுவே பென்ஷனர்களுக்கு ஆதரவா பச்சை கொடி காட்டினதுனால மத்திய நிதி அமைச்சகம் ஃபண்டை ஒதுக்கின உடனே நம்ம EPFO இந்த குறைந்தபட்ச பென்ஷனை அதிரடியா 7500 ரூபாயாக உயர்த்த அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் EPFO குறைந்தபட்ச பென்ஷன் 7500 ரூபாயாக உயர்த்தினால் நல்லதா, இல்ல 10,000 ரூபாயாக உயர்த்தினால் நல்லதா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பென்ஷன் உயர்வை பத்தி மத்திய அரசும் தொழிலாளர் அமைச்சகமும் லேபர் மினிஸ்ட்ரி ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சுட்டு வராங்களாம். தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால முதியவர்களோட இந்த நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பென்ஷன் தொகையை கணிசமா உயர்த்துறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து மேலும் ஏதாச்சும் புது அப்டேட்ஸ் வருது அப்படின்னா, அதாவது இதை பத்தி ஃபைனல் டிசிஷன் அவங்க என்ன எடுக்கிறாங்க, EPFO குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்துவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றின மேலும் புது அப்டேட்ஸ் புதிய தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உழைச்ச பணத்தை, அதாவது
அதாவது நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ஒரு காலத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கும். ஆஃபீஸா நடையா நடக்கணும், வாரக்கணக்கா காத்து கிடக்கணும். இது பத்தாதுன்னு பழைய கம்பெனில போய் கையெழுத்துக்காக கெஞ்சி நிக்கணும். இப்படி நம்ம காசை நாம வாங்குறதுக்குள்ள பாதி உசுறு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு தரமான மெகா குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமே நீங்க எந்த அதிகாரியும் பார்க்க தேவையில்லை, யார்கிட்டையும் கையெழுத்து வாங்க தேவையில்லை. லட்சக்கணக்கில் உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து விழ போகுது. அது அப்படி என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத முழுசா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா செட்டில் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த லிமிட்டை அப்படியே 5 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, பசங்க படிப்பு செலவு இல்ல கல்யாண செலவு அப்படின்னு எது வந்தாலும் சரி, நீங்க கிளைம் பண்ணா எந்த ஒரு மனுஷனோட தலையிடம் இல்லாம சிஸ்டமே செக் பண்ணி 5 லட்சம் வரைக்கும் உங்க அக்கௌண்ட்க்கு பணத்தை உடனே வந்து அனுப்பிடும். கடந்த 1 வருஷத்துல மட்டும் 32 லட்சம் பேர் இந்த வசதியை யூஸ் பண்ணி செம ஹாப்பியா இருக்காங்க.